தெலுங்கானா மசோதா குறித்து 6 வாரங்களில் முடிவு எடுக்க ஆந்திர சட்டசபைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அனுப்பி வைத்துள்ளார். இதனால் லோக்சபா தேர்தலுக்கு முன் தெலுங்கானா தனி மாநிலம் உருவாக்கப்படாது என்ற நிலை உருவாகியுள்ளது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கும் மசோதாவுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதையடுத்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு மசோதா அனுப்பப்பட்டது. மசோதா தொடர்பாக சட்ட நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பிரணாப் முகர்ஜி மசோதாவை ஆந்திர சட்டசபைக்கு அனுப்பி வைத்துள்ளார். மசோதா மீது 6 வார காலத்துக்குள் முடிவெடுக்கும்படியும் ஆந்திர சட்டசபைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கால அவகாசம் அளித்துள்ளார். முதல்வர் கிரண்குமார் ரெட்டி முதற்கொண்டு சீமாந்திராவைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் தெலுங்கானா மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இருப்பினும் மசோதாவை ஆந்திர சட்டசபை நிராகரித்தாலும் கூட தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளை பார்லிமெண்ட் எடுக்க முடியும் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து கூறியுள்ளனர். ஆனால் தெலுங்கானா மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி 6 வாரம் அவகாசம் அளித்திருப்பதால் பார்லிமெண்டின் நடப்பு குளிர்கால தொடரில் மசோதாவை தாக்கல் செய்யவோ நிறைவேற்றவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு துவக்கத்தில் கூடும் பட்ஜெட் தொடரில் தெலுங்கானா மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றினாலும் கூட மே மாதம் நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக தெலுங்கானா தனி மாநிலம் அமைப்பது சாத்தியமல்ல என்று கருதப்படுகிறது. இதனால் தனி தெலுங்கானா உருவாக்கி அதில் உருவாக்கப்படும் 19 லோக்சபா தொகுதிகளை குறிவைத்து காய் நகர்த்திய காங்கிரஸ் ஏமாற்றமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்.